Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 3 Example 3.39 in the video பார்க்கலாம். If a plus b plus c is equal to pi, prove the following அப்படின்னு கொடுத்துட்டு 3 subdivision கொடுத்துருக்காங்க. Cos a plus cos b plus cos c is equal to 1 plus 4 sin a by 2 sin b by 2 sin c by 2 proof பண்ணும். Second subdivision வந்து sin a by 2 into sin b by 2 into sin c by 2 வந்து less than or equal to 1 by 8 வரணும். Third, 1 is less than cos A, cos B, cos C, which is less than or equal to 3 by 2. இந்த மூணு விஷயமும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. First solutionல A plus B plus C is equal to pi given. இது ஜெனரலாக எல்லாத்துக்கும் காமன், அதை first எழுதிக்கலாம். First subdivision எழுதலாம். Cos A plus cos B plus cos C is equal to 1 plus 4 into sin A by 2 sin B by 2 sin C by 2. clear இப்போ LHS வச்சுட்டு RHS கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ LHS பார்ட் என்னன்னா cos A plus cos B plus cos C. இப்போ இந்த cos A plus B வேல்யூ இருக்கா, cos A plus cos B வேல்யூ என்னது, 2 times of cos A plus B by 2 into cos A minus B by 2. இது நிறைய சம்மில் பார்த்துட்டோம் இல்லையா, 1 by 2ன்னு வரும், 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும் அப்படின்ட்டு. இங்கே வந்து cos C இருக்குது. அடுத்த லைன் பாருங்க, cos A plus B இருக்கா. இப்போ இங்கே A plus B டேர்ம் வேணும்னா ப்ளஸ் C ஆன்சர் பண்ணால் மைனஸ் Cன்னு எழுதிக்கலாமா, அதுதான் இங்கே மாற்ற போகிறேன். 2 times of cos pi minus C divided by 2 cos இது A minus B அப்படியே தான் இருக்கும் divided by 2 plus cos theta is equal to 1 minus 2 sin square theta by 2ன்னு எழுதலாமா. cos theta is equal to 1 minus 2 sin square theta by 2. இது ஒரு ஐடென்டிட்டி இல்லையா, இதை வச்சுட்டு cos C எப்படி மாற்றி எழுதலாம்னா 1 minus 2 times of sin square C by 2ன்னு மாற்றி எழுதிக்கலாம். கிளியராக ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் மேல் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதெல்லாம் பிரித்து எழுதிக்கலாம். 2 times of cos pi by 2 minus C by 2. நெக்ஸ்ட்டு cos A by 2 minus B by 2 plus 1 minus 2 sin square C by. நெக்ஸ்ட் லைனில் cos 90 minus theta sin thetaவா, அப்போ sin 90 minus theta வேல்யூ என்ன, C by 2 அதை எழுதிக்கலாம். cos A by 2 minus B by 2 எந்த சேஞ்சும் இல்லை, plus 1 minus 2 times of sin square C by 2. இப்போ இந்த 1 வந்து ஃப்ரண்ட்டில் எழுதிடலாம், plus 2 times of sin C by 2 2 times of sin C by 2 ரெண்டுத்துலேயுமே வருது, காமனாக வெளியே எடுத்துடலாம். 2 times of sin C by 2 காமனாக எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் நமக்கு இந்த cos மட்டும் இருக்கும். sin C by 2 வெளியே எடுத்துட்டா cos A by 2 minus Bயும் ஆல்ரெடி 1 வெளியே எடுத்துகிட்டு போயிட்டோம், ஒரு சைன் வெளியே வந்தனால் இன்னொரு சைன் மட்டும் உள்ளே இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வரைக்கும் வந்த பிறகு அடுத்த லைனில் இதை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை சரிங்களா. இப்போ இது பாருங்கள், cos A by 2 minus B by 2 இருக்கட்டும், மைனஸ் sin தீட்டாவை நான் எப்படி எழுதலாம்னா cos 90 minus தீட்டான்னு எழுதலாமா. sin தீட்டாவை cos 90 minus தீட்டா. இப்போ பை மைனஸ் சி எப்போ எடுத்துக்கிட்டோம் பாருங்கள், பை மைனஸ் எப்போ எடுத்தோன்னா A plus B இருக்கிற இடத்துல பை மைனஸ் சி. இப்போ அதே ரிவர்ஸ் 1 plus 2 sin C by 2 into cos A by 2 minus B by 2 minus cos A plus B by 2. கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை மட்டும் பிரித்து எழுதிக்கலாம். 1 plus 2 sin C by 2 cos A minus B minus cos A plus B. ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா 2 times of sin A sin B எழுதலாமா. 1 plus 2 times of sin C by 2 into 2 times of sin A sin B.
ஸோ a/2 b/2ன்னு எழுதிக்கலாம். லாஸ்ட்டில் ரிசல்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 + 2 2s are 4 sin a/2 sin b/2 sin c/2 இதுதான் நம்மளோட RHS கேட்டிருந்தாங்க. ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Second subdivision sin a/2 sin b/2 sin c/2 is less than or equal to 1/8. So இந்த question இப்போ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் LHS வச்சுட்டு RHS சால்வ் பண்ணலாம். அண்ட் LHS நான் யூன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா. sin a/2 sin b/2 sin c/2 இது கம்ப்ளீட்டாக யூன்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். இப்போ sin a sin b ஓட வேல்யூ என்னது? sin a sin b வேல்யூ half of cos a minus b minus a plus b வரும். நான் மைனஸை வெளியே எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போது cos a plus b by 2 ஃப்ரண்ட்டில் வரும். சரிங்களா? இல்லைனா நார்மலாக எப்படி வரும்? மைனஸில் வரும். மைனஸை ஃபஸ்ட்டு எழுத வேண்டான்ட்டு மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா a plus b ஃபஸ்ட்டு a minus b செகண்டு வந்துடும். sin c by 2 அப்படியே இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை மாற்ற போகிறோம். சைடில் தள்ளி எழுதுறேன். -1/2 cos a plus b by 2 minus cos a minus b by 2. இப்போ c எப்படி எழுதலாம்னா sin pi minus a plus b எழுதலாமா? divided by 2. இப்போ 90 minus theta pi by 2 minus a plus b by 2ன்னு வரும். அப்போ 90 மைனஸ் தீட்டா ஒரே லைனில் எழுதிடலாம். நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக இந்த லைன் எழுதுகிறேன். சரிங்களா? புக்கில் வந்து டைரெக்டாக எழுதியிருப்பாங்க. cos a plus b by 2 minus cos a minus b by 2 sin 90 minus theta cos theta. ஸோ cos theta வந்து இங்கே a plus b by 2 மல்டிபிள் பண்ணலாம் இல்லையா? -1/2 cos into cos square a plus b by 2 minus cos a plus b by 2 into cos a minus b by 2. கிளியரா? இப்போ இது எல்லாமே யூன்னு கன்சிடர் பண்ணோமா? இப்போ இந்த 2 அந்த சைடு போனால் 2uன்னு மாறிடுமா? 2 அந்த சைடு கொண்டு போனால் 2u which is equal to இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். minus cos square a minus cos square a plus b by 2 மைனஸ் டேர்ம் வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடுமா? இப்போ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி பை 2 ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 அப்புறம் காஸ் ஏ மைனஸ் பி பை 2 2u அங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே அன்சைட் கொண்டு வரனால அது ப்ளஸ் 2u தான். இப்போ இந்த லைன் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. அண்ட் காஸ் எப்போவுமே ரியல் ரூட்ஸ் இல்லை, ரியல் நம்பர் தான், பாசிட்டிவ் தான் இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம டெல் கண்டுபிடிப்போம். எப்படி b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து ரியல் நம்பர்னால கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வரும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க. மேலே காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி பை 2 வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? காஸ் ஏ மைனஸ் பி பை 2ன்னு இருக்குமா? ஸோ மைனஸ் பி ஸ்கொயர்னால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி பை 2ன்னு மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் -4 இன்ட்டு ஏ இடத்துல 1 சி இடத்துல வந்து 2uன்னு எழுதிக்கிறேன் which is equal to 0. அண்ட் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி பை 2 இருக்குது பார்த்தீங்களா? அது எழுதிட்டு -4 2s are 8u அது கிரேட்டர் than equal to 0ன்னு எழுதணும். மேலே கண்டிஷன் அப்படி தானே இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பியோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? காஸோட மேக்ஸிமம் ஃபங்க்ஷனே 1. ஸோ இந்த மொத்த வேல்யூ நான் கம்ப்ளீட்டாக 1ன்னு எடுத்துக்க போகிறேன். 1 minus 8u is greater than or equal to 0 and 1 is greater than or equal to 8u. 1/8 is greater than or equal to u. இப்போ இதை அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். u is less than or equal to 1/8. இப்போ யூவோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க அதை எடுத்து எழுதிக்கலாம். sin a by 2 sin b by 2 sin c by 2 which is less than or equal to 1/8. இதுதான் ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க.
cos A plus B plus C cos A cos B cos C is greater than 1 and less than 3/2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது from 1 and 2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, cos A cos B cos C is equal to 1 plus 4 into sin A by 2 sin B by 2 sin C by 2. இது வந்து ஃபர்ஸ்ட் சம்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா cos A plus B plus C வந்து 1 plus ஏதோ ஒரு வேல்யூ, இந்த வேல்யூ மினிமமாக 1 எடுத்தால் கூட 5. ஸோ cos A cos B cos C வந்து 1 விட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து எழுதிடலாம். cos A cos B cos C இது வந்து 1 விட எப்பவும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் லிமிட் தெரியணும்ல. ஸோ அடுத்த செகண்ட் கண்டிஷன் என்னன்னா cos A cos B cos C is equal to 1 plus 4 into sin A by 2 sin B by 2 sin C by 2ன்னு இருக்குமா. இப்போ இந்த கம்ப்ளீட்டாக இந்த டேர்மை நம்ம லாஸ்ட் சப்டிவிஷனில் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா 1/8ன்னு கண்டுபிடிச்சோம். 4 1 time 4 2 times 2 1s are 2 2 plus 1 3 3/2. அப்போ cos A cos B cos C யோட வேல்யூட மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா 3/2. cos A plus cos B plus cos C is less than or equal to 3/2. ஸோ 1லேருந்து ஆரம்பித்து 3/2க்குள்ளே முடிஞ்சிடும். இதுதான் நம்மளோட ப்ரூஃபும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சதா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.